வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸில் வந்து லேயர்ஸ் பற்றி நம்ம இந்த லேயர்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைல் நியூ நேம் என்ன வேணால் கொடுத்துங்க. கஸ்டம் சைஸு 6x4 நான் எடுத்துகிறேன். என்ன ஃபார்மேட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா ஃபார்மேட்ஸ் எந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ 4x6 2x3 என்னென்ன ஃபார்மேட் வேணுமோ டிஃபால்ட்டாக இருக்குது. இல்லை உங்களுக்கு கஸ்டமில் வேணும்னா கஸ்டமில் நான் இப்போ எடுத்துக்கிறேன் 74 ரெசல்யூஷன் 72 to 300 ரெசல்யூஷன் வரைக்கும் கொடுங்க மேக்ஸிமம். அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ரெசல்யூஷன்றதை நாம் பின்னாடி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ஓகே கொடுங்க. இந்த விண்டோ வந்து வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு விண்டோஸில் போய்ட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான விண்டோ இது. கலரை நீங்கள் டிக் எடுத்து விட்டிங்கன்னா கலர் போய்டும். நம்ம இப்போ லேயர்ஸ் பார்க்க போகிறோம். லேயர்ஸ் பார்க்கறதுனால லேயர்ஸ்ன்ற விண்டோ எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லேயர்ஸ்ன்ற விண்டோ வந்துடும். இதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வரும். F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறைஞ்சிரும். ஸோ இப்போ ஒரு லேயர்ஸ் கான்செப்ட் போகிறோம். இப்போ பேக்ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ற பேக்ரவுண்ட் லேயராக இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் லேயரை வந்து நம்ம வந்து லேயராக மாற்றணும். பேக்ரவுண்டாக இருக்கிறத லேயராக மாற்றணும். ஸோ இதுக்கு தேவையில்லை லேயர்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இல்லை லேயராக மாற்றணும்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லேயர்ஸ் நியூ லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 0 லேயராக ஆகிடும். ஓகே கொடுத்தீங்கன்னா 0 லேயர் ஆகிடும். இல்லை டபுள் கிளிக் பண்ணிங்களாம் அதே தான் வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா 0th லேயர் ஆகிடும். ஸோ லேயராக இருந்தால் தான் அந்த லேயர் மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் பேக் போனதில் பேக்ரவுண்ட்கே போயிடுச்சு. இப்போ அந்த லேயரை மூவ் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த லேயர் வந்து லாக் ஆகிருக்கு பேக்ரவுண்ட் லேயர். ஓகேங்களா? அதுக்காக தான் இப்போ அந்த லேயர் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ன்ற விண்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணால் தான் மேலே இருக்கிற அந்த விண்டோஸ் வரும். அந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க விண்டோ வராது. டூல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த சைடில் இருக்கிறது வராது. ஸோ இந்த டூல்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எந்த ஒரு இப்போ மவுஸ்ன்னு இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வரும். இப்போ டெக்ஸ்ட்னு எடுத்திங்கன்னா டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபால்ட்டாக மேலே வந்துடும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதோட ஃபாண்ட்டோட சைஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தென் பண்ணிங்கன்னா சின்னதாகவும் கிரேட்டர் தென் பண்ணிங்கன்னா பெருசாகும். ஸோ இப்போ டைப் பண்ணிக்கிறேன். நான் இதை டைப் பண்ணிவிட்டு மணின்னு டைப் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சரி, நான் இந்த இப்போதைக்கு இந்த ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த செலக்ட்லேயே அதில் போல்டு ரெகுலர் ஆப்ஷனுக்கு போல்ட் பண்ணால் போல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணால் அதே மாதிரி இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள். இந்த இப்போ டெக்ஸ்ட்ன்ற லேயரை நம்ம இன்சர்ட் பண்ண உடனே நியூ லேயர் 1ன்னு சொல்லிட்டு நியூவாக லேயர் கிரியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பாக்ஸில் தெரியுங்களா? ஸோ இப்போ டெக்ஸ்ட் 1 லேயர் எடுக்கும்போது ஃபஸ்ட் லேயராக மாறிடுது. இப்போ லேயராக இருந்தால் தான் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு இந்த லேயர் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ செலக்ட் லேயரு ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பவுண்டிங் பாக்ஸ் இந்த ஷோ பவுண்டிங் பாக்ஸ்ன்னு இருக்குது. இது ரெண்டுமே டிக்கில் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் டிக் பண்ணிக்கலாம். எதுக்குன்றதுனா இப்போ ஷோ பவுண்டிங் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேயரை சைஸ் பண்ணுறதுக்கு பெருசாகிறதுக்கு சின்னதாகிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் கண்டபடி எப்படிங்கன்னா நல்லா அதே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இழுத்தீங்கன்னா அதுக்கேற்ற அலைன்மெண்ட் வித் அண்ட் ஹைட்டு அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ பண்ணிட்டு கடைசியாக இந்த மவுஸ் வச்சு பண்ணிட்டு பண்ணும்போது ஃபைனலாக வந்து நீங்கள் என்டர் அடிக்கணும். ஸோ இந்த பாக்ஸ் வேணால் இந்த டிக் விட்டணும். இதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+T ப்ரெஸ் பண்ணி வரும். Ctrl+T ப்ரெஸ் பண்ண வரும். அது இப்போ வேணாம் அப்படின்னா அது போயிடும். அது வேணுன்றப்போ Ctrl+T ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகணும்னா இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் பண்ணிக்கிறேன். இன்னொரு லேயர் இப்போ கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் பாக்ஸில் தெரியும் நியூ லேயர் இன்னொன்று ஆட் ஆகிடும். இந்த இதில் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், பாரதின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் கிளிக் இப்போ பாரதி இருக்கிறனால இப்போ மணியில் வச்சு கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன். மணி தான் கிளிக் பண்ணி மணியை செலக்ட் பண்ண போகிறேன். பட் மணின்ற செலக்ட் ஆகும்.
பாரதி தான் பிடிச்சி இழுக்கிற பாரதி தான் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபோட்டோஷாப்பில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மணின்றதை செலக்ட் பண்ணணும். இப்போ மணின்றது இந்த இடத்துல மாறி இருக்கும், இந்த இடத்துல இருக்கு. இப்போ பாரதியில் இருக்குது, லேயர் பாக்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி மணின்னு கொடுக்கும்போது மணிக்கு இந்த இது செலக்ட் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிங்கன்னா மணி மூவ். இந்த மாதிரி ஆப்ஷன் எவ்ரி டைம் நம்ம ஒரு ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரைட் கிளிக் பண்ணி பாரதி மணி அந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்க முடியாது. ஸோ இதுக்கு தான் இந்த ஆட்டோ செலக்ட் லேயர் கொடுத்துருக்கோம். இப்போ பாரதியில் இருக்குங்களா, ஃபஸ்ட்டு பாரதியில் இருக்கும்போது இழுக்கும்போது பாரதி வந்துருச்சு. இப்போ வந்து ஆட்டோ செலக்ட் லேயர் கொடுத்தனால இப்போ பாரதியில் இருக்குது. இப்போ வந்து மணியில் கிளிக் பண்ண உடனே ஆட்டோ செலக்ட் லேயர் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதான் வந்து இந்த இடத்துல மாறல. இப்போ ஆட்டோ செலக்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மணியில் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லேயர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கும் மணின்றது. இது எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா இப்போ பாரதியில் கிளிக் பண்ணால் கிளிக் ஆகுது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கிளிக் ஆகாது. அது அந்த லேயர் பாக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாரதி அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன்னா செலக்ட் ஆகும். வேறு யூ கேன். ஸோ இதுதாங்க ஒரு லேயர்ஸு. இந்த டெக்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் மாற்றணும். அதே டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணும் அந்த மாதிரி கலர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு ஒரு பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓப்பன் ஒரு டிஃபால்ட்டாக சிஸ்டத்தில் இருக்கிற பிக்சர்ஸ் எடுத்துப்போம் நம்ம. ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பிக்சர்ஸில் இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மணின்றது வேணும். இப்போ ஆட்டோ செலக்டில் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே செலக்ட் ஆகிடும். இப்போ மணின்றது வேணும்னாக்கா மணியை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வியூ மாதிரி தெரியல அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு சின்னது பண்ணிக்கோங்க, இல்லை பெருசு பண்ணிக்க, எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். இதுவும் அதேமாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு லேயரை வந்து ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த பிக்சர்ஸ் வேணும்னாலும் கிளிக் பண்ணி இங்கே ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிடலாம். ட்ராக் பண்ணோன்னா ஃபுல் ஆயிடுச்சு. நீங்கள் இதை பெருசு பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஷோ பவுண்டிங் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஷிஃப்ட் ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கிட்டு சின்னது பண்ணுறதுக்காக ஒரு இமேஜை சின்னது பண்ணுறதுன்னா ஸோ சின்ன பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபுல் இது வேணும் அப்படின்னாக்கா ஃபுல் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 6x4 வேணுமா அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஃபைனலாக என்ட்ரு தட்டணும். எப்போ நம்ம ரீசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து ஃபைனலாக என்ட்ரு தட்டணும். இப்போ இது வந்துருச்சு. இப்போ மணி பாரதி அப்படின்றது ரெண்டுமே பேக்கில் இருக்குது இந்த லேயர்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி அந்த லேயர் மேலே மூவ் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். ஸோ மேலே வந்துருச்சு தெரியுதுங்களா. இப்போ பேக் வச்சுட்டேன். இப்போ அது இப்படி வரணும் அப்படின்னா இப்போ இல்லை இந்த பேக்ரவுண்ட் லேயர் பேக்கில் கொண்டு போகணுன்னா கண்ட்ரோலு ப்ளஸ் இந்த பி பக்கத்தில் ஒரு இது இருக்கும் ஸ்கொயர் பாக்ஸ். அந்த ஸ்கொயர் பாக்ஸ் அமுக்குனிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரும். இது அப்படியே பண்ணிங்கன்னா பேக்கில் போகும். அது பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் பாக்ஸ் லெஃப்ட் ஸ்கொயர் பாக்ஸ் அமுக்குனிங்கன்னா பேக்கில் போயிடும். ரைட் ஸ்கொயர் பாக்ஸ் அமுக்குனிங்கன்னா அந்த லேயர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டுனா பேக்கில் இருக்கிறது மறைஞ்சிருது. ஸோ இதை பேக்கில் கொண்டு போகிறதுக்கு கண்ட்ரோலு இது. இல்லைன்னா இங்கே லேயர்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கணும். எதுக்கு ஏற்ற மாதிரி லேயர் பாக்ஸ் மூவ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எங்கே அந்த நேம் வேணுமோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். ஸோ ஒரு பிக்சர்ஸில் ஒரு நேம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படியே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான் PSD ஃபைலாக. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா வரும் ஈஸியாக. இதுதாங்க லேயர்ஸு. இந்த லேயர்ஸ் கிளாஸில் இப்போ ஒரு இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பென் டூல் அப்படின்ற இந்த டூலை வச்சு ஒரு இமேஜ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இந்த லேயர்ஸ் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த லேயர்ஸ்லாம் இன்னும் அட்வான்ஸாக உங்களுக்கு புரியும் எதுக்காக நம்ம லேயர்ஸ். ஏன்னா இப்போ லேயர்ஸ்னு இருந்தால் தான் இப்போ மணி பாரதின்றதை தனித்தனியாக நம்ம பிரித்து எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். லேயர்ஸாக இருக்கனால இப்போ எல்லாம் ஒரே இமேஜாக இருந்ததுன்னா இப்போ இந்த பிக்சரோட எல்லாமே இமேஜாக இருந்துச்சுன்னா இதை மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணால் ஒர்க் பண்ண முடியாது மூவ் பண்ணாமல் இருந்தால். மூவ் பண்ணுறதுனால நம்ம எதுக்கு எங்கெங்கே தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். இதுதான் உங்களுக்கு வந்து லேயர்ஸ்ன்றது. நெக்ஸ்ட் கிளாஸில் மற்றதை பார்ப்போம்.